பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆலிஞானம் 63 தியான வாசல் நிகழ்ச்சியினுடைய ஞான பயிற்சி பட்டறை இன்று நடந்து முடிந்திருக்கிறது. அதிலே கலந்து கொண்டவர்களில் கல்லூரி பேராசிரியர் ஜாஃபர் அலி அவர்கள் நம்மிடத்திலே கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் தான் தொடர்பு கொண்டார்கள். உங்களுடைய வீடியோ கிளிப்பை பார்த்துவிட்டு உங்களை நேரில் சந்திக்க வேண்டும், உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று என்னிடத்திலே அவருடைய விருப்பத்தை தெரிவித்த போது நான் சொன்னேன், 9ஆம் தேதி ஒரு பயிற்சி இருக்கிறது என்று. உடனே அவர்கள் சொன்னார்கள், என் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அடுத்த வாரம் நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி பிரியமா? ஏன்னா அவர் கல்லூரியில் இருக்காங்கல்ல. இல்லைப்பா, என் பேர் போட்டதான் வந்துடுவேன்ட்டாங்க. அதே மாதிரி சரியாக இன்றைக்கு பயிற்சியிலே கலந்து கொண்டார்கள். அதிலே அவர்கள் என்ன பலனை பெற்றார்கள் என்பதை அவர்களே சொல்ல கேளுங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி ஒரு ஞான பயிற்சி பட்டறை என்று ஒரு நிகழ்ச்சி, ஒரு நாள் நிகழ்ச்சியாக நடந்தது. இதில் பலர் கலந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சியானது ஒரு கல்வி ஞானத்தை அறியக்கூடிய தேட்டம் உள்ளவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. ஔவையார் தன்னுடைய குரலில் கூறியிருக்கிறார், அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, மானிடராக பிறந்தினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்ற செய்யுளுக்கு இணங்க, மனித பிறவி என்பது படைக்கப்பட்ட படைப்புகளிலே மிகச் சிறந்த படைப்பு. அந்த மனித பிறவியாக பிறந்தவர்களுக்கு பல ஆற்றல்கள் இருக்கின்றது. அந்த ஆற்றல்களை ஒருங்கிணைத்து அவர்கள் அந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் அவர்களே வெற்றியாளர்கள். அந்த ஞானத்தை தேடக்கூடிய தேற்றம் உள்ளவர்களுக்கு இன்று நடந்த பட்டறை ஒரு சிறந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய தேற்றங்களை கொண்டு இறைவனை அணுகி அந்த நலங்களை பெறுவது என்ன என்பது ரொம்ப தெளிவாக இன்றைக்கு கிட்டியது. இங்கே ஜனாப் முகமது சலாஹுதீன் என்ற மனிதர் மிக தெளிவாக இந்த பட்டறை நிகழ்ச்சியை நடத்தி முடித்தார். அதில் அவர் கூறப்பட்ட பல விஷயங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இங்கு இந்த பட்டறையில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதன் மூலம் அவர்கள் ஒரு நேர்வழி பெற்று சித்தி அடைவதற்கு வழிவகை செய்யக்கூடியதாகவும் இருந்தது. இதில் ஞானத்தை தேடுவதற்குண்டான வழிவகை மட்டுமல்ல, இந்த ஞானத்தை தேடுவதற்குண்டான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் ஞானம் என்பது இறைவனால் வழங்கப்பட வேண்டும். அதை தேடுபவர்களுக்கு தான் அது கிட்டும். ஆக இந்த ஒரு சிறந்த நிகழ்ச்சியை, ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அடுத்தடுத்து நடக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சிகளில் இந்த ஞானத்தை விளங்கக்கூடியவர்கள், அதை தேடக்கூடியவர்கள் பங்கு பெற்று பயன்பெறுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஆசான் முகமது சலாஹுதீன் என்பவர் ஞானத்தை பற்றி மட்டுமல்லாது வர்மத்தை பற்றியும் மனிதன் வாழ்வு முறைகளை பற்றியும் மிக தெளிவாக விளக்கி இருந்தார். இன்றைய நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லோருக்கும் நன்றி.